எனக்கு தெரியுங்க, நீங்க தான் லேட்டா கடைசி ஆளா வந்தீங்க. நான் ஜன்னல் வழியே பாட்டில தூக்கி போட்டதை நீங்க பார்த்து அதை திரும்பவும் ரூமுக்குள்ள தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கல்ல. உங்களோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உன்னுடைய லோகத்தை சேர்ந்த அந்த கானிஷ்கா நாகபுஷ்பத்தோட ரகசியத்தை பைரவ கிட்ட சொல்லிட்டா. அமிர்தா, உன்னை எதிர்த்து சண்டை போட துஷ்டர்கள் கூட்டம் தயாரா இருக்கு. நம்ம கோவிலோட பாதி பாகம் அந்த ஊர்க்காரங்களுக்கு சேர்ந்ததுமா. என்ன பேசுற விஷ்ணு நீ? கோயிலோட பாதி பாகம் அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னா எதுக்காக வேலையை ஆரம்பிச்சீங்க? அமிர்தா, பார்த்துக்கிட்டே இரு. எல்லாம் ஈசனுடைய விருப்பப்படிதான் நடக்கும். இனி நடக்க போற எல்லா காரியங்களும் நல்லபடியா நடந்து முடியணும்னு அந்த பரமேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கோ மகளே. சரிங்க குருவே. குருவே, நாகபுஷ்பம். அமிர்தா, சிவனுடைய விருப்பம் இதுவா இருக்கும்போது அதை நம்ம மதிச்சே தீரணும் மகளே. இதுல என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை. நாமெல்லாம் வெறும் பொம்மைகள் தான். நம்மளை ஆட்டி வைக்கிறவர் அவர்தான். அவருடைய ஆணைப்படி நடக்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. சிருஷ்டி அவனுடையது. அந்த பரமேஸ்வரன் ஆட்டி வைக்கிற பொம்மைகள் மட்டும்தான் நாமெல்லாம். ஓம் நம சிவாய. குருவே, அப்படின்னா இப்போ? ஆமா அமிர்தா, உன் மனசுல என்ன இருக்கோ அதுதான் இங்க நடக்கும். அந்த பைரவன் நாகபுஷ்பத்து மேல உள்ள ஆசையில தன்னுடைய தவத்தை எல்லாம் மறந்துட்டு ஓடி வருவான். அந்த நேரத்துல எந்த நாகமிருதத்துக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நீ அடையணும். ஞாபகம் இருக்கட்டும் அமிர்தா, இதுக்காக உனக்கு கொடுக்கப்படுற நேரம் ரொம்ப குறைவுதான். ரொம்ப எச்சரிக்கையா சாதுரியமா இந்த காரியத்தை பண்ணணும் அமிர்தா. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி அற்புதமான ஒரு வாய்ப்பு. எந்த காரணத்துக்காகவும் இதை நீ இழக்க கூடாது. நிச்சயமா குருவே, எனக்கு புரியுது. ஆண்டவன் விருப்பம் எதுவோ அதுபடியே நடந்துக்கிறேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
परं पुण्यं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते பரமேஸ்வரா, உன்னுடைய ஆணைப்படியே என் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறேன். உன் ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கணும். ஓம் நாகபுஷ்பாய நமः. ஓம் நாகபுஷ்பாய நமः. இந்த வீட்டுக்குள்ள அந்த அமிர்தாவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. என் மயிரியோட இடத்த பிடிச்சுக்கிட்டு ராட்சசி அவ. இல்ல, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், துரத்தியே ஆகணும். அதுக்கு என்ன வழி? அதுக்காக நான் என்ன பண்றது? சித்ரா, சித்ரா. என்ன பாட்டி? இங்க தனியா உட்காந்துக்கிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னால என்னதான் பண்ண முடியும் பாட்டி? அதான் வந்துட்டானே இந்த வீட்டோட செல்ல மருமக அமிர்தா. வீட்டு வேலையெல்லாம் அவ, சின்னத்தை, அத்தை 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு செய்றாங்க. நான் வேலையே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரிஞ்சிருச்சு பாத்தியா? அந்த அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள உன்னை இந்த வீட்டு மருமகன் கூட பார்க்காம எப்படி ஓரம் கட்டிட்டாங்க பாத்தியா? உங்களுக்கும் அப்படி தோணுதா பாட்டி? நான் என்னமோ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்களாவது என்னுடைய மனசு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே. உன்னை மட்டும் இல்லம்மா, என்னையும் இந்த வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சு 1 வாரத்துக்கு மேல ஆச்சு.
என்னைக்கு கேப்பார் பேச்ச கேட்டு மயூரிய துரத்திட்டு இந்த அமிர்தாவை கூட்டிட்டு வந்தாங்களோ அன்னைக்கே என் மனசு உடைஞ்சு போச்சு. என்ன விடுங்க பாட்டி, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போயிடுச்ச பாட்டி. அதான் வந்திருக்காளே நம்ம குடியை கெடுக்கிறதுக்கு, அவளாலதான். அமிர்தாவா? வர்றப்ப சும்மா வரல, தலையிலேந்து கால் வரைக்கும் அபசகுணத்தை கூட்டிட்டு வந்திருக்கா. ச்சே. இதுவே நம்ம மயூரியா இருந்திருந்தா இந்த வீட்டுல மகாலட்சுமி குடி வந்திருப்பா தெரியுமா? ஆமா பாட்டி, நான் எப்பவும் நம்ம மயூரிய ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாட்டி. எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு ஏன் பின்னாடியில சுத்திக்கிட்டு இருப்பா அவ. பாவம், இப்ப அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. ஆமா சித்ரா, எனக்கும் அதே யோசனை தான். என்ன இருந்தாலும் சரி, எதையாவது செஞ்சு மயூரிய திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்றியா? கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா பாட்டி. நான் இருக்கிறதே இந்த மாதிரி குடிய கெடுக்கிற வேலை செய்யறதுக்கு தானே. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அமிர்தாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். நாளையில இருந்து உன் ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிடு. அந்த பொண்ணு அமிர்தா, நீ அவளுக்கு கொடுக்கற தொந்தரவு தாங்க முடியாம சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடணும். அப்படி பண்ணணும். ஓஹோ, பாத்துக்கிட்டே இருங்க. இனிமேதான் இந்த சித்ராவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. சொடுக்கு சொடுக்கு போற நேரத்துல அமிர்தா இந்த வீட்டை விட்டு அவுட். ஆத்திரப்படக்கூடாது சித்ரா, நல்லா யோசிச்சு நிதானமா பண்ணு. ஆனா இந்த வீட்டுல யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது. அவளே தானா இந்த வீட்டு போனதா தான் எல்லாரும் இந்த வீட்டை நம்பணும். நாம தான் அதுக்கு காரணம்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அப்படி பண்ண மொத்தத்துல ஏன் மயூரி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும். ஏன் அர்ஜுன் பக்கத்துல பொண்டாட்டியா அவதான் வந்து நிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். அது போதும் எனக்கு. ஜெய் மகாகாளி. ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அந்த பொன்னான காலம் வந்தாச்சு. ஜெய் மகாகாளி. அந்த பொன்னான காலம் வந்தாச்சு. நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேரக்கூடிய அந்த பொன்னான நேரம் வந்தாச்சு. அங்க அந்த நாகராணியோட சஞ்சீவினி நாக அமிர்தம் இங்க இன்னும் ஒரு சில நொடிகள்ல என்னோட கைகள்ல நாக புஷ்பம் ரெண்டுமே என் கைகள்ல தான் இருக்கும். ஜெய் மகாகாளி. கானிஷ்கா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன தடுக்க யாராலையுமே முடியாது. நீ சொன்ன மாதிரியே நாக புஷ்பத்தை ஏன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டேன். ஜெய் மகாகாளி. பாபா, நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நாக புஷ்பம் உங்க கட்டுப்பாட்டுலயா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பைரவன் நினைச்சா நடக்காத காரியம் எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. கானிஷ்கா, இந்த பைரவனோட சக்தி புரிஞ்சுதா? இல்ல பாபா, எனக்கு என்னமோ இதுல ஏமாத்து வேலை இருக்குமோன்னு தோணுது. கிடையாது கானிஷ்கா, இதுல எந்த ஏமாத்து வேலையும் இல்ல. இன்னும் ஒரு சில நொடிகள்ல நாக புஷ்பம் என் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா விதமான அறிகுறிகளும் எனக்கு தெரியுது. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ எதிரிகள் தான் உங்களை திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி உங்களை மாட்டி விட போறாங்களோன்னு தோணுது. யாரோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு நீ சொல்றது உண்மையா இருந்தா அது இந்த பைரவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதனால அப்படி எதுவும் இல்ல கானிஷ்கா. பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாக புஷ்பத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து உனக்கு காட்டுறேன். ஆமா, ஜெய் மகாகாளி.
அமிர்தா, சொல்லுங்க குருவே. இப்ப எனக்கு இருக்கிற சக்தியை வச்சு ஒரு சில நொடிகள் மட்டும்தான் பைரவனோட கவனத்தை திசை திருப்ப முடியும். மகளே, அதுக்குள்ள நாகமிர்தத்தை நீ அடைஞ்சே தீரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற நேரம் ரொம்ப குறைவுதான். சரிங்க குருவே, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நாக அமிர்தத்தை அவங்க கிட்ட இருந்து அடையறதுக்கு முயற்சி பண்றேன். ஞாபகம் இருக்கட்டும் அமிர்தா, இந்த காரியத்தை நீ ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும். மிகப்பெரிய ஆபத்து வரும்னு தெரிஞ்சு கூட இந்த காரியத்தை செய்ய நீ கிளம்பி இருக்க. ஒருவேளை உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுவும் அந்த சிவனோட விருப்பமா இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஜாக்கிரதை. சரிங்க குருவே, ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நாகமணி அடையணுங்கிற என்னோட போராட்டத்துல உயிரை விட்டுருக்கேன்னு ஒரு சின்ன திருப்தி இருக்கும். அந்த அளவுக்கு நான் இந்த போராட்டத்துக்கு தயாரா வந்திருக்கேன். அப்படின்னா வா, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. வா. சரிங்க குருவே. வானிலை எப்படி இருக்கு பாத்தியா? இந்த வானிலை சுபமா இல்லாம அபசகுணமா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த வானிலை நாக புஷ்பம் என் கைக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறி. ஏ கானிஷ்கா, யாரோ எதிரிங்க என்ன கட்டி போட செய்யற சூழ்ச்சி திட்டம்னு என்கிட்ட கட்டுக்கதை கட்டி என்னையே பயமுறுத்த முயற்சி பண்றியா? நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேர்ந்தா நாகலோகத்தோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடணும் பயமா? பார்த்துக்கிட்டே இரு. அந்த நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் என்னோட சுயரூபத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க யாரும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த பைரவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். ஜெய் மகாகாளி. இல்ல பைரவா, நாக புஷ்பம் உன் கைக்கு கிடைச்சிட்ட மாதிரி ரொம்ப ஆரவாரம் பண்றியே, அது எப்படி முடியும்? இவ்வளவு குறைவான நேரத்துல நாக புஷ்பம் உன் கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பைரவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவனுக்கு நாக புஷ்பத்துடைய கதையை சொன்னேன். அவனும் அதை நம்பிக்கிட்டு பூஜையில உட்காருவா. நானும் என்னுடைய வேலையை நிம்மதியா பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ உண்மையிலேயே அந்த நாக புஷ்பம் தன்னுடைய கைக்கு வந்து சேரப்போகுதுன்னு உளறிக்கிட்டு இருக்கானே. இல்ல, இதுல நிச்சயமா ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஏன் உலகத்துடைய ரகசியம் எனக்கு தெரியாதா? யாரோ திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி பைரவனை ஆபத்துல தள்ள பாக்குறாங்க. அப்படி நடக்க கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த நேரத்துல பைரவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நாகமணியை தேடுற என்னுடைய திட்டமே பாழா போயிடும். இல்ல,
நாகமணி என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் பைரவனை நான் காப்பாத்தியே தீரணும். இப்பவே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். பெரிய ஆபத்து வரதுக்கு முன்னாடி தடுத்தாகணும்.